بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 112 அல் இஹ்லாஸ். மொத்த வசனங்கள் 4. இஹ்லாஸ் உளத்தூய்மை. இந்த அத்தியாயம் ஓரிரை கொள்கையை இரத்தின சுருக்கமாக கூறுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால். அல்லாஹ் ஒரே ஒருவன் எனக் கூறுவீராக. அல்லாஹ் தேவைகளற்றவன். யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாருமில்லை. இது மக்காவில் அருளப்பட்டது. இந்த சூரா அருளப்பட்டதற்கான காரணம் மற்றும் அதன் சிறப்புகள் இமாம் அஹ்மத் அவர்கள் உபை இப்னு கஹப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். இணைவழிப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யோ முஹம்மதே, உமது இறைவனின் வம்சாவழியை எங்களுக்கு கூறுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே அல்லாஹ் அருளினான். அஹ்மத் 5:133. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால். இதை போன்றே திர்மிதியும் இபன் ஜரீர் அவர்களும் பதிவு செய்துள்ளார்கள். மேலும் அவர்கள் தங்களது அறிவிப்பில் அவர் கூறியதாக கூடுதலாக குறிப்பிட்டுள்ளார்கள். அஸ்-சமத் என்பவன் யாரையும் பெற்றெடுக்கவுமில்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவுமில்லை. ஏனெனில் பிறக்கும் எதுவும் இறக்கவே செய்யும். மேலும் இறக்கும் எதுவும் வாரிசுரிமையை விட்டுச் செல்லும். நிச்சயமாக அல்லாஹ் இறக்கமாட்டான், மேலும் அவன் எந்த வாரிசுரிமையையும் விட்டுச் செல்ல மாட்டான். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். மேலும் அவனுக்கு நிகராக எவருமில்லை. இதன் பொருள், அவனுக்கு ஒப்பாக யாருமில்லை, அவனுக்கு சமமாக யாருமில்லை, அவனைப் போன்று எதுவுமில்லை என்பதாகும். அத்துஹ்ஃபத்துல் அஹ்வதி 9:299 மற்றும் அத்தபரி 24:691. இபன் அபி ஹாத்திம் அவர்களும் இதை பதிவு செய்துள்ளார்கள். மேலும் திர்மிதி அவர்கள் இதை முர்சல் அறிவிப்பாக குறிப்பிட்டுள்ளார். பிறகு திர்மிதி அவர்கள் இதுவே மிகவும் சரியானது என்று கூறினார்கள். இதன் பொருள் முர்சல் அறிவிப்பான ஹதீஸ். அத்துஹ்ஃபத்துல் அஹ்வதி 9:300. அதன் சிறப்புகள் குறித்த ஒரு ஹதீஸ். அம்ரா பின்து அப்துர் ரஹ்மான் அவர்களிடமிருந்து புகாரி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறையில் தங்கியிருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஒரு படைப்பிரிவின் தளபதியாக அனுப்பினார். மேலும் அவர் தனது தோழர்களுக்கு அல் குரானை ஓதி தொழுகை நடத்துவார். மேலும் அவர் தனது ஓதுதலை, நபியே கூறுவீராக, அவன் ஒரே ஒருவன் என்று ஓதி முடிப்பார். எனவே அவர்கள் திரும்பினபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை பற்றி குறிப்பிட்டார்கள். அதற்கு அவர்கள், சலூஹு லி ஐயி ஷைஇன் யஸ்னஉ தாலிக். அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று அவரிடம் கேளுங்கள். எனவே அவர்கள் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், ஏனெனில் அது அர் ரஹ்மானின் வர்ணனையாகும், அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன் என்றார். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹ்பிரூஹு அன்னல்லாஹு தஆலா யுஹிப்புஹு. உயர்ந்தோனாகிய அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அவருக்கு தெரிவியுங்கள். இவ்வாறே புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை தங்களது தௌஹீத் நூலில் பதிவு செய்துள்ளார்கள். ஃபத்ஹுல் பாரி 13:360. முஸ்லிம் மற்றும் நசாயி அவர்களும் இதை பதிவு செய்துள்ளார்கள். முஸ்லிம் 1:557 மற்றும் நசாயி அல் குப்ரா 6:177. தனது சலாஹ் நூலில் புகாரி அவர்கள் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளார். அன்சாரிகளில் ஒரு மனிதர் குபா பள்ளியில் மக்களுக்கு தொழுகை நடத்துவார். அவர் தொழுகையில் ஓதும்போது
எந்த சூறாவை தொடங்கினாலும் முழு சூறாவையும் முடிக்கும் வரை நபியே கூறுவீராக, அவன் ஒரே ஒருவன் என்று ஓதித் தொடங்குவார். பிறகு அதற்கு பிறகு மற்றொரு சூறாவையும் ஓதுவார். ஒவ்வொரு ரக்காத்திலும் அவர் இவ்வாறு செய்வார். எனவே அவரது தோழர்கள் அவரிடம் இதைப் பற்றி கூறினார்கள். நிச்சயமாக நீர் இந்த சூறாவுடன் தொழுகையை தொடங்குகிறீர். பிறகு மற்றொரு சூறாவை ஓதினாலொழிய அது உமக்கு போதாது என்று நீர் நினைக்கிறீர். எனவே நீர் அதை வேண்டும், அல்லது அதை விட்டுவிடு, அல்லது அதற்கு பதிலாக மற்றொரு சூறாவை ஓது. அதற்கு அந்த மனிதர் பதிலளித்தார், நான் அதை விடமாட்டேன். நீங்கள் தொடர்ந்து நான் தொழுகை நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கவில்லையெனில் நான் உங்களை விட்டுவிடுகிறேன். அதாவது நான் உங்களுக்கு தலைமை தாங்குவதை நிறுத்திவிடுவேன். அவர்கள் அவரை தொழுகை நடத்துவதில் தங்களில் சிறந்தவராக கருதினார்கள். அவரைத் தவிர வேறு யாரும் தங்களுக்கு தலைமை தாங்குவதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது அவர்கள் இந்த தகவலை அவர்களிடம் தெரிவித்தார்கள். அதற்கு அவர்கள், யா ஃபுலான், மா யம்னஉக அன் தஃஅல மா யஅமுருக பிஹி அஸ்ஹாபுக வமா ஹமலக அலா லுஸூமி ஹாதிஹிஸ் சூரதி ஃபீ குல்லி ரக்அத்தின். ஓ இன்னாரே, உம்முடைய தோழர்கள் உமக்கு கட்டளையிடுவதை செய்வதிலிருந்து உம்மை தடுப்பது எது? மேலும் இந்த சூறாவை ஒவ்வொரு ரக்காத்திலும் பற்றிக்கொள்ள உம்மை தூண்டியது எது? அதற்கு அவர், நிச்சயமாக நான் அதை விரும்புகிறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார், ஹுப்புக இய்யாஹா அத்ஹலகல் ஜன்னா. அதை நீர் விரும்புவது உம்மை ஸ்வர்க்கத்தில் நுழையச் செய்யும். இதை புகாரி அவர்கள் துண்டிக்கப்பட்ட தொடருடன் பதிவு செய்துள்ளார். ஆனால் அதை அவர் அங்கீகரிக்கும் விதத்தில் பதிவு செய்துள்ளார். ஃபத்ஹுல் பாரி 2:298. இந்த சூரா குரானின் 1/3 சமம் என்று குறிப்பிடும் ஒரு ஹதீஸ். அபூ சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து புகாரி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுவீராக, அவன் ஒரே ஒருவன் என்று ஓதுவதை கேட்டார். மேலும் அவர் அதை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்தார். எனவே காலை வந்தபோது அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அதை பற்றி குறிப்பிட்டார். அவர் அதை குறைத்து நினைப்பது போல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நஃப்சி பியதிஹி இன்னஹா லதஅதிலு சுலுசல் குர்ஆன். என் ஆன்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியம், நிச்சயமாக இது குரானின் 1/3 சமம் என்றார். ஃபத்ஹுல் பாரி 8:676. அபூ தாவூத் மற்றும் நசாயி அவர்களும் இதை பதிவு செய்துள்ளார்கள். அபூ தாவூத் 2:152 மற்றும் நசாயி அல் குப்ரா 5:176. மற்றொரு ஹதீஸை புகாரி அவர்கள் அபூ சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களிடம் கூறினார்கள், அய்யஅஜிசு அஹதுக்கும் அன் தக்ரஅ சுலுசல் குர்ஆனி ஃபீ லைலத்தின். உங்களில் ஒருவரால் ஒரே நிரவில் குரானின் 1/3 ஓத முடியாதா என்றார். இது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. மேலும் அவர்கள், அல்லாவின் தூதரே, எங்களில் யாருக்கு அது முடியும் என்று கேட்டார்கள். ஆகவே அவர்கள் பதிலளித்தார், அல்லாஹுல் வாஹிதுஸ் ஸமத் சுலுசுல் குர்ஆன். அல்லாஹ் ஒரே ஒருவன், அஸ்ஸமத் என்பது குரானின் 1/3 என்றார். ஃபத்ஹுல் பாரி 8:676. புகாரி மட்டுமே இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார். அதை ஓதுவது ஸ்வர்க்கத்தில் நுழைவதை அவசியமாக்குகிறது என்ற மற்றொரு ஹதீஸ் இமாம் மாலிக் பின் அனஸ் அவர்கள் உபைத் பின் ஹுனைன் அவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதை கேட்டார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளியே சென்றேன். அப்போது அவர்கள், ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே கூறுவீராக, அவன் ஒரே ஒருவன் என்று ஓதுவதை கேட்டார்கள். ஆகவே அல்லாவின் தூதர் அவர்கள், வஜபத்
அது கட்டாயமாகிவிட்டது என்றார்கள். நான் கேட்டேன், என்ன கட்டாயமாகிவிட்டது? அவர்கள் பதிலளித்தார், அல் ஜென்னா, ஸ்வர்க்கம். முஅத்தா 1-208. திருமிதியும் நசாயி அவர்களும் மாலிக்கின் வழியாக இதை பதிவு செய்துள்ளார்கள். மேலும் திருமிதி அவர்கள் கூறினார்கள், ஹசன் சஹீஹ் கரீப். மாலிக்கின் அறிவிப்பாக தவிர இதை நாங்கள் அறியவில்லை என்றார். அத்துஹ்ஃபத்துல் அஹ்வதி 8-209 மற்றும் நசாயி அல் குப்ரா 677. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், ஹுப்புக இய்யாஹா அத்ஹலகல் ஜன்னா. அதை நீர் விரும்புவது உம்மை ஸ்வர்க்கத்தில் நுழையச் செய்யும் என்ற ஹதீஸ் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூராவை திரும்ப திரும்ப ஓதுவது பற்றிய ஒரு ஹதீஸ். முஆத் பின் அப்துல்லா பின் ஹுபைப் அவர்கள் தனது தந்தை கூறியதாக அறிவித்ததை இமாம் அஹ்மதின் மகன் அப்துல்லா பதிவு செய்துள்ளார்கள். நாங்கள் தாகமாக இருந்தோம். மேலும் எங்களுக்கு தொழுகை நடத்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்திருந்தபோது இருட்டிவிட்டது. பிறகு அவர்கள் வெளியே வந்தபோது என் கையை பிடித்துக் கொண்டு கூறினார்கள், குலுன், கூறுவீராக. பிறகு அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பிறகு மீண்டும் கூறினார்கள், குல், கூறுவீராக. அதற்கு நான் என்ன கூற வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் வல் முஅவ்விஸதைன் ஹீன தும்சி வஹீன துஸ்பிஹு ஸலாஸன் தக்ஃபிக குல்ல யௌமின் மர்ரதைன். கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஒருவன் மற்றும் பாதுகாப்பு கோரும் 2 சூறாக்களை அல் ஃபலக் மற்றும் நாஸை மாலையிலும் காலையிலும் ஒவ்வொன்றையும் 3 முறை ஓதுவீராக. அவை ஒவ்வொரு நாளும் 2 முறை உமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஹதீஸை அபூ தாவூத், திர்மிதி மற்றும் நசாயி அவர்களும் பதிவு செய்துள்ளார்கள். திர்மிதி அவர்கள் ஹசன் சஹீ கரீப் என்று கூறினார்கள். நசாயி அவர்களும் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் மூலம் பின்வரும் வார்த்தைகளுடன் பதிவு செய்துள்ளார்கள். யக்ஃபிக குல்ல ஷைஇன், அவை எல்லாவற்றிலிருந்தும் உமக்கு போதுமானதாக இருக்கும். அல்லாவின் பெயர்களால் அதைக் கொண்டு பிரார்த்திப்பது பற்றிய மற்றொரு ஹதீஸ். தனது தஃப்சீர் நூலில் நசாயி அவர்கள் அப்துல்லா பின் புரைதா அவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். அவர் தனது தந்தை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மஸ்ஜிதில் நுழைந்ததாக அறிவித்தார். அங்கு ஒரு மனிதர் தொழுது கொண்டும் பிரார்த்தித்துக் கொண்டும் இருந்தார். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். நீ ஒருவன், அனைத்திற்கும் தேவையற்றவன், யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, மேலும் உனக்கு நிகராக எவருமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நஃப்சி பியதிஹி லகத் ஸஅலஹு பிஸ்மிஹில் அஅதம் அல்லதி இதா சுஇல பிஹி அஅதா வ இதா துஇய பிஹி அஜாப. என் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நிச்சயமாக அவர் அல்லாவிடம் அவனுடைய மிகப்பெரிய பெயரால் கேட்டுள்ளார். அந்த பெயரால் கேட்டால் அவன் அழிக்கிறான், அந்த பெயரால் அழைக்கப்பட்டால் அவன் பதிலளிக்கிறான். இந்த ஹதீஸை மற்ற சுனன் நூல்களை தொகுத்த அறிஞர்களும் பதிவு செய்துள்ளார்கள். அத்திர்மிதி கூறினார், இது ஹசன் கரீப் ஹதீஸ். இந்த சூறாக்களைக் கொண்டு நிவாரணம் தேடுவது பற்றிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து புகாரி பதிவு செய்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும்போது தங்கள் உள்ளங்கைகளை ஒன்றாக வைத்து அவற்றில் ஊதுவார்கள். பிறகு அவற்றில் தங்கள் உள்ளங்கைகளில், நபியே கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஒருவன், நபியே கூறுவீராக, அல் ஃபலக்குடைய இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மற்றும் நபியே கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓதுவார்கள். பிறகு அவற்றால் தங்கள் உள்ளங்கைகளால் தங்கள் உடலை முடிந்த அளவு தடவுவார்கள். அவர்கள் தங்கள் தலையிலும் முகத்திலும் உடலின் முன்பகுதியிலும் தடவத் தொடங்குவார்கள். அவர்கள் இதை தங்கள் உடலை தடவுவதை 3 முறை செய்வார்கள்.
சுனன் நூலாசிரியர்களும் இதே ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். 1. கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஒருவன். 2. அல்லாஹ் அஸ்ஸமத். 3. அவன் பெற்றெடுக்கவுமில்லை, அவன் பெற்றெடுக்கப்படவுமில்லை. 4. மற்றும் அவனுக்கு நிகராக எவருமில்லை. இந்த சூரா அருளப்பட்ட காரணம் என்ன என்பது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்ரிமா அவர்கள் கூறினார்கள், யூதர்கள் நாங்கள் அல்லாவின் மகன் உஸைரை வணங்குகிறோம் என்றும், கிறிஸ்துவர்கள் நாங்கள் அல்லாவின் மகன் மசீஹ் ஈசாவை வணங்குகிறோம் என்றும், ஜொராஸ்ட்ரியர்கள் நாங்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறோம் என்றும், இணை வைப்பவர்கள் நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் என்றும் கூறியபோது, அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். குல் ஹுவல்லாஹு அஹத். கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஒருவன். இது உண்மையான மேற்கோளாக இருந்தால் இது எங்கிருந்து வந்தது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது, அவன் ஒருவன், தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, உதவியாளர் இல்லை, போட்டியாளர் இல்லை, சமமானவனில்லை, அவனுக்கு நிகரானவன் எவருமில்லை. இந்த வார்த்தை அல் அஹத் என்பது வல்லமையும் மகத்துவமும் மிக்க அல்லாவைத் தவிர வேறு யாருக்கும் உறுதிப்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தப்பட முடியாது. ஏனெனில் அவன் தனது அனைத்து பண்புகளிலும் செயல்களிலும் பரிபூரணமானவன். அவன் கூறுவதை பொறுத்தவரை அல்லாஹு ஸமத், அல்லாஹ் அஸ்ஸமத். இக்ரிமா அவர்கள் இபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவித்தார்கள். இதன் பொருள், அனைத்து படைப்புகளும் தங்களின் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் சார்ந்திருக்கும் ஒருவன் என்பதாகும். அலி பின் அபி தல்ஹா இபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவித்தார்கள். அவர் தனது இறையாண்மையில் பரிபூரணமானவன், தனது கண்ணியத்தில் பரிபூரணமான கண்ணியம் மிக்கவன், தனது மகத்துவத்தில் பரிபூரணமான மகத்துவம் மிக்கவன், தனது சகிப்புத்தன்மையில் பரிபூரணமான சகிப்புத்தன்மையாளன், தனது அறிவில் பரிபூரணமான அறிஞவன், தனது ஞானத்தில் பரிபூரணமான ஞானமிக்கவன். அவன் கண்ணியத்திலும் அதிகாரத்திலும் அனைத்து அம்சங்களிலும் பரிபூரணமானவன். அவன் அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். இந்த பண்புகள் அவனைத் தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது. அவனுக்கு இணை இல்லை, அவனைப் போல எதுவுமில்லை. ஒருவனாகவும் அடக்கியாள்பவனாகவும் இருக்கும் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். ஷகீக்கிடமிருந்து அல் ஆமஷ் அறிவித்தார்கள். அபூ வாயில் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸமத் என்பவர் தனது கட்டுப்பாடு முழுமையானவராக இருக்கும் தலைவராவார். அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் அப்பாற்பட்டவன். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவன் பெற்றெடுக்கவுமில்லை, அவன் பெற்றெடுக்கப்படவுமில்லை, மேலும் அவனுக்கு நிகராக எவருமில்லை. அதாவது, அவனுக்கு பிள்ளை, பெற்றோர் அல்லது துணைவி இல்லை. முஜாஹித் அவர்கள் கூறினார்கள், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், மேலும் அவனுக்கு நிகராக எவருமில்லை. இதன் பொருள் அவனுக்கு துணைவி இல்லை என்பதாகும் என்று கூறினார். இது அல்லாஹ் கூறுவது போல உள்ளது. பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்னா யகூனு லஹு வலதுன் வலம் தகுல்லஹு சாஹிபத்துன் வ ஹலக குல்ல ஷைட். அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அவனுக்கு மனைவி இல்லாதபோது அவனுக்கு எப்படி பிள்ளை இருக்க முடியும்? அவன் எல்லா பொருட்களையும் படைத்தான். 6:101. அதாவது, அவன் எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் அவனே படைத்தான். ஆகவே அவனது படைப்புகளில் அவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய இணை அவனுக்கு எப்படி இருக்க முடியும்? அல்லது அவனை ஒத்த உறவினர் எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் இத்தகைய விஷயங்களிலிருந்து தூய்மையானவன், உயர்ந்தவன், வெகு தொலைவில் உள்ளவன். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், அர்-ரஹ்மான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளான். நிச்சயமாக நீங்கள் ஒரு பயங்கரமான தீய காரியத்தை கொண்டு வந்துள்ளீர்கள். அதனால் வானங்கள் பிளந்து, பூமி பிளந்து, மலைகள் சிதறிவிடும் தருவாயிலுள்ளன. அவர்கள் அர்-ரஹ்மானுக்கு ஒரு மகனை இணை கற்பித்ததால்.
ஆனால் ரஹ்மானுக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பது பொருத்தமானதல்ல. வானங்களிலும் பூமியிலும் உள்ள எவரும் ரஹ்மானிடம் அடிமையாகவே வருவார்கள். நிச்சயமாக அவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் அறிவான். மேலும் அவர்களை முழுமையாக கணக்கிட்டுள்ளான். மேலும் அவர்கள் அனைவரும் மறுமை நாளில் அவனிடம் தனியாக வருவார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், வகாலு இத்தஹதர் ரஹ்மானு வலதா சுப்ஹானஹு பல் ஐபாதும் முக்ரமூன் லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி யஅமலூன். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், ரஹ்மான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளான். அவன் தூய்மையானவன். மாறாக அவர்கள் கண்ணியமான ஊழியர்கள். அவன் பேசுவதற்கு முன் அவர்கள் பேசுவதில்லை. மேலும் அவர்கள் அவனது கட்டளைப்படியே செயல்படுகிறார்கள். 21, 26, 27. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், வஜஅலு பைனஹு வ பைனல் ஜின்னதி நஸபா வலகத் அலிமத்தில் ஜின்னத்து இன்னஹும் லமுஹ்லரூன் சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். மேலும் அவர்கள் அவனுக்கும் ஜின்களுக்குமிடையே ஒரு உறவை கற்பனை செய்துள்ளார்கள். ஆனால் ஜின்கள் தாங்கள் நிச்சயமாக அவன் முன் ஆஜர்படுத்தப்படுவோம் என்பதை நன்கு அறிவார்கள். அல்லாஹ் தூய்மையானவன். அவர்கள் அவனுக்கு கூறும் பண்புகளிலிருந்து அவன் தூய்மையானவன். 37, 158, 159. சஹீஹ் அல் புகாரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, லா அஹத அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மினல்லாஹி யஜ்அலூன லஹு வலதன் வஹுவ யர்ஸுகுஹும் வயுஆஃபீஹிம். தான் கேட்கும் ஒரு தீங்கு விளைவிக்கும் விஷயத்தில் அல்லாஹ்வை விட பொறுமையானவர் யாருமில்லை. அவர்கள் அவனுக்கு ஒரு மகனை இணை கற்பிக்கிறார்கள். ஆனால் அவனே அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்து அவர்களை குணப்படுத்துகிறான். ஃபத்ஹுல் பாரி 13, 372. புகாரி அவர்கள் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளார். வல்லமையும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகன் என்னை மறிக்கிறான். அவனுக்கு அவ்வாறு செய்ய உரிமையில்லை. அவன் என்னை திட்டுகிறான். அவனுக்கு அவ்வாறு செய்ய உரிமையில்லை. என்னை அவன் மறுப்பதை பொறுத்தவரையில் அது அவனுடைய கூற்றாகும். அவன் அல்லாஹ் என்னை முன்பு படைத்தது போல மீண்டும் படைக்க மாட்டான். ஆனால் அவனை மீண்டும் படைப்பது அவனை முதலில் படைத்ததை விட எளிதானது. என்னை அவன் திட்டுவதை பொறுத்தவரையில் அது அவனுடைய கூற்றாகும். அல்லாஹ் ஒரு மகனை எடுத்துள்ளான். ஆனால் நானே ஒருவன், தேவையற்றவன். நான் பெற்றெடுத்துவுமில்லை, நான் பெற்றெடுக்கப்படவுமில்லை. எனக்கு நிகராக எவருமில்லை. ஃபத்ஹுல் பாரி 8, 611, 612. இது சூரத்துல் இக்லாஸின் தஃப்சீரின் முடிவாகும். மேலும் எல்லா புகழும் அருளும் அல்லாவுக்கே உரியது.